நீங்கள் பிரார்த்திக்கும் முறையை கொண்டு பிரார்த்தி செய்யுங்கள். நீங்கள் என்னிடம் உங்களை பற்றி சிபாரிசு செய்கின்றீர்கள், உங்கள் மீது இரக்கம் காட்ட சொல்கின்றீர்கள் உங்களுடைய இறைவனிடம். சும்மா என் துன்பத்தை நீக்கும் சொல்லப்பதில்லை, என் மீது இரக்கம் காட்டுவாயாக. ஆனால் இந்த பிரார்த்தனை நான் மேற்கொள்வதே கிடையாது. துன்பத்தை நீக்கு, துன்பத்தை நீக்கு, துன்பத்தை நீக்கு நான் அடுறேன். அடுத்து புரண்டு வந்துட்டு கேட்குறேன், கவலையோட கேட்கிறேன், துன்பத்தோடு கேட்கிறேன். ஏன் முன்னாடி அழுவணும்? எதுக்காக? இரக்கம் ஏற்படுறதுக்காக. என் மீது இரக்கம் காட்டுன்னு நம்ம நடிச்சு காட்டுறோம், அழுது காட்டுறோம், கவலையோடு காட்டுறோம். ஆனால் இறைவன் கூறுவது, நீங்கள் என்னை நம்பினால் ஏன் அழுறீங்கன்னு கேட்கும். என்ன நம்புறது உண்மையாக இருந்தால் ஏன் கவலை வந்ததுன்னு கேட்கணும். பதில் என்ன? கடவுள்கிட்ட கேட்கும் போது அழுது புரண்டு கேளுங்கன்னு சொல்லுவாங்க, கவலையோடு கேளுங்க, அழுது கேளுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? தானே அழுகையும் வரும் இல்லையா? இப்போ இறைவன் கேட்கலாம், என்ன நம்புறதா இருந்தால் எதுக்காக கவலை வந்தது, ஏன் பயம் வந்தது, ஏன் அழுக வந்ததுன்னு கேட்கலாம். என்ன பதில் சொல்றீங்க? நீங்கள் நடிச்சு காட்டினாதான் அழுது காட்டினாதான் நீங்கள் துன்பத்துக்கு எனக்கு தெரியுமா? என்ன நம்பும் பொழுது ஏன் இந்த இவ்வளோ பெரிய துன்பம் ஏன் வந்துச்சு, எல்லாம் முடிஞ்சு போயிட்ட மாதிரி? பிறகு என்கிட்ட என்ன இருக்குது கேட்கறதுக்கு? எப்போ என்கிட்ட திருமணத்துக்கு அப்புறமா அழுதீங்களோ, இடவு விழுந்தப்போ தான் அழுவோம். அதுக்கு முன்னாடியே அதுதான் என்ன அர்த்தம்? என்கிட்ட வந்தால் இடவுன்னு தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் என்கிட்ட வந்துட்டு இருக்கீங்க. இதற்கு பிறகு உங்களுக்கு என்னிடமிருந்து பதில் வர வேண்டுமா என்று கேட்கணும். இறைவனிடம் நாம் அழுது கேட்கும் பொழுது, இறைவனிடம் நாம் கவலையோடு கேட்கும் பொழுது நம்மிடமிருந்து பிரார்த்தனை கிடையாது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்பிக்கை கொண்டிருந்தால் இந்த அழுகையும் கவலையும் ஏற்பட்டிருக்க முடியாது. அழகான மன அமைதியோடு நீங்கள் விரும்பிக் கொண்டிருப்பீர்கள், பொறுமையோடு. இறைவன் நம் மீது கருணை மிக்கவன் என்பதை அறிவீர்கள். அழுது காண்பிச்சு கருணையை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பொழுதெல்லாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அழுகின்றோமோ, பிரார்த்தனை கிடையாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நமக்காக சிபாரிசு செய்வர்கள் இல்லை என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களை பின்பற்றி இறைவனை வணங்குவதும் தவறு. இறைவனை பின்பற்றி அவனிடம் நீங்கள் உடன்படிக்கையை உறுதி செய்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்பவர்களின் பிரார்த்தனையை அவர்கள் பிரார்த்தித்தால் விடையளிக்கின்றேன். தங்களுக்காக அவர்கள் சிபாரிசு செய்கின்றார்கள், என்றும் வேண்டுகின்றார்கள். அந்த சிபாரிசுக்கு கருணையை வேண்டுகின்றார்கள், இரக்கத்தை வேண்டுகின்றார்கள். நான் மிகவும் கஷ்டப்படுகின்றேன் என்று. அவ்விதமானால் இரக்கம் வேண்டுமானால் உங்களுடைய பிரார்த்தனைக்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய உள்ளங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். எனக்கு இரக்க சிந்தையை கொடுத்து சுகமாக்குவாயாக என்று கேளுங்கள். இதுவரையில் இல்லை. அவன் கொடுத்தால் தவிர இரக்கம் கிடையாது.